இன்றைக்கி நம்ம அணு அமைப்பு லெசனில் டால்டனோட அணுக்கொள்கைகள் பற்றி நேற்றுக்கு பார்த்தோம். இன்றைக்கி அடிப்படை துகள்கள் பற்றி பார்க்கலாம். ஸோ அடிப்படை துகள்கள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டன அப்படிங்கிறதுக்கான கேத்தோடு கதிர்குழாய் தான் இங்கே காமிச்சிருக்காங்க. அது க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அடிப்படை துகள்கள் இதை 1878ஆம் ஆண்டு சர் வில்லியம் க்ரூக் என்பவர் தான் மின்னிறக்க குழாயை கொண்டு சோதனை மேற்கொள்ளும் போது இரு உலோக மின்வாய்களுக்கிடையே, இங்கே எதிர்மின்வாய் நேர்மின்வாய்னு இருக்குது பார்த்துக்கோங்க, அது ரெண்டும் தான் இரு உலோக மின்வாய்களுக்கு இடைப்பட்ட பகுதி, அதுதான் மின்வாய்கள், உலோக மின்வாய்கள். கண்ணிற்கு புலப்படும் வகையில் ஒளிக்கற்றைகள் பாய்வதை கண்டறிந்தார். இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா க்ரூக் கதிர்கள் அல்லது கேத்தோடு கதிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இச்சோதனையை பயன்படுத்த இந்த க்ரீன் கலராக இருக்கிறதுக்கு பேர் தான் மின்னிறக்க குழாய். இதுக்கு பேர் க்ரூக் குழாய் அல்லது கேத்தோடு கதிர்குழாய். கேத்தோடு கதிர்குழாய் என்பது, அதாவது இந்த க்ரீன் கலரில் இருக்கிற குழாய் என்பது வாயு நிரப்பப்பட்ட குழாய். இருபுறமும் எப்படி இருக்கும்னா மூடப்பட்ட குழாய், நீண்ட கண்ணாடி குழாயாக இருக்குது. இதன் இரு முனைகளிலும் இரு உலோக தகடுகள் இருக்குது. அதாவது நேர்மின்வாய் தகடு, எதிர்மின்வாய் தகடுன்னு ரெண்டு உலோக தகடுகள் இருக்குது. ஸோ இதில் அதிக மின்னழுத்த வேறுபாடு தரும் மின்கலனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மின்கலன்னா பேட்டரியோட இந்த உயர் மின்னழுத்த மூலம்னு இருக்குது பாருங்கள், அங்கே இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ மின்கலனின் எதிர்மின்முனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் கேத்தோடு எனவும், எதிர்மின்வாய்க்கு பேர் கேத்தோடு எனவும், நேர்மின்வாயுடன் இணைக்கப்படும் மின்வாய் ஆனோடு, நேர்மின்வாயோட பேர் ஆனோடு எனவும் அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த இடத்துல பக்க குழாயும் இறைப்பானும் இணைக்கப்பட்டுள்ளது. இறைப்பான்னா இதை முக்கோணமாக ஒரு பாக்ஸ் போட்டு க்ளோசிங் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் இறைப்பான். இறைப்பான்னா பம்பு இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ மின்னிறக்க குழாயினுள் உயர் அழுத்தத்தை குறைக்க இதனுடன் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மின்னிறக்க குழாய் எதற்காக பயன்படுத்தப்படுகிறதுனா, அதிக அளவு ப்ரெஷர் உள்ளே போச்சுன்னா அதை குறைப்பதற்காக இந்த இறைப்பான் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மின்னிறக்க குழாயை வச்சு தான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கேத்தோடு கதிர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, காற்றின் மூலம் மின்சாரம் காற்றின் வழியே பாயும்போது வாயு மூலக்கூறுகளிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறுவதால் தான் என்ன உருவாகுது, அயனி உருவாகுது. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மின்னிறக்கம்னு சொல்லுவோம். மின்னிறக்கத்துக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, படித்து பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் எலக்ட்ரான் உமிழ்வு எவ்வாறு நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் கண்டுபிடிப்பு இது எலக்ட்ரான் உமிழ்வு குழாய். எலக்ட்ரான் உமிழ்வு 10,000 வோல்ட் அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் அழுத்த மின்சாரத்தை வளிமண்டல அழுத்தத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா வாயு அல்லது காற்றினால் நிரப்பப்பட்ட மின்னிறக்க குழாயினுள் செலுத்தும் போது, அதாவது அந்த மின்னிறக்க குழாய்க்குள்ளே 10,000 வோல்ட் அழுத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கேஸை ஃபில் பண்ணுறோம். அப்போ காற்றின் வழியே எந்தவித மின்சாரமும் பாயாது. ஆனால் அதேவே 0.001 மில்லிமீட்டர் அளவிற்கு மிக குறைந்த வளிமண்டல அழுத்தத்தில் நிரப்பப்பட்டிருக்கும் வாயுவின் வெளியே, அதாவது வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருந்ததுன்னா அந்த இடத்துல 10,000 வோல்ட் அளவான மின்சாரத்தை செலுத்தும் போது குழாயோட மறுமுனையில் ஒளிர்தல் ஏற்படும். அதாவது குறைந்த வளிமண்டல அழுத்தத்தில் வோல்ட் உயர்ந்த மின்னழுத்தத்தை செலுத்தும் போது, உயர் அழுத்த மின்சாரத்தை செலுத்தும் போது அந்த இடத்துல ஸ்பார்க்கிங் வருதாம்மா. ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒளிர்தல்னு சொல்கிறாங்க. இது எந்த மின்வாயிலிருந்து வருதோ அதைத்தான் பொறுத்து தான் அதுக்கு அதனோட மின்வாய்க்கு பேர் வைப்பாங்க. ஸோ இது எதிர்மின்வாயிலிருந்து வெளிவருகிறது. இங்கே பாருங்கள், கேத்தோடு கதிர்கள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே இருந்து வெளிவருவதால் இதை நம்ம கேத்தோடு கதிர்கள்னு சொல்லுவோம். ஸோ இது பின்னாடி எலக்ட்ரான்கள் என கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உயர் மின்னழுத்தம் மூலம் பேட்ரி இருக்குது, கேத்தோடுன்னா எதிர்மின்வாய், இந்த யூடியூப் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் தான் என்னது, மின்னிறக்க குழாய். ஸோ இந்த இடத்துல 0.01 மில்லிமீட்டருக்கு தான் வளிமண்டல அழுத்தம் இருக்குது. ஆனால் மின்சாரம் 10,000 வோல்ட்டுக்கு இருக்கிறப்போ நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, இந்த கேத்தோடு கதிரிலிருந்து ஆரோமார்க் போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு ஸ்பார்க் வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்பார்க் நேராக போய் பட்டு இந்த இருக்கிற பேக் சைடில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு புள்ளி மாதிரி விழும். ஸோ அந்த புள்ளி மாதிரி விழுற இடத்த தான் ஒளிர்தல் ஏற்படும். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா எலக்ட்ரான்கள் அல்லது கேத்தோடு கதிர்கள்னு சொல்கிறோம். எங்கேருந்து வருது, எதிர்மின் வாயிலிருந்து வர்றதுனால இதுக்கு பேர் கேத்தோடு கதிர்கள் அல்லது எலக்ட்ரான்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இது கேத்தோடு கதிர்கள்னால் எதிர்மின் முனையிலிருந்து வர்றங்காட்டிக்கு
எதிர்மின் முனையிலிருந்து வந்தாலும் எங்கே போகுது, நேர்மின் முனையை நோக்கி போகுது, நேர்கோட்டில் போகுது. இதுதான் பண்பு. 1. கேத்தோடு கதிர்கள் துகள்களால் உருவாக்கப்பட்டவை. இதுக்கும் வெயிட்டு, இயக்க ஆற்றல் இருக்குது. கேத்தோடு கதிர்கள் எதிர்மின் சுமையை பெற்றுள்ளதால் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தாலையும் விளக்கமடையும். கேத்தோடு கதிர்களோட பண்புகள் மின்னிறக்க குழாயில் நிரப்பப்படும் வாயுக்களோட தன்மையை பொறுத்து மாறாது. ஸோ இதெல்லாம் என்னது, கேத்தோடு கதிர்களோட பண்புகள். இப்படி தான் என்ன கண்டுபிடிக்கப்பட்டது, எலக்ட்ரான் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை பற்றி ஒரு சின்ன வீடியோஸ் அனுப்புகிறேன். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.